நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ப்ளீ ஆஃப் அலிபி அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த செக்ஷன் 11 வந்து அலிபி. ஸோ ப்ளீ ஆஃப் அலிபி எப்போ அப்ளை பண்ணணும், அது யார் அப்ளை பண்ணுவான்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ த வேர்ட் alibi is derived from the Latin word which means elsewhere or somewhere else. Elsewhere or somewhere else. So a Latin words coin பண்ணது தான் alibi, ALIBI or plea of alibi. ஸோ இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா, அக்யூஸ்ட் டிஃபென்ஸ் எடுக்கும் பொழுது அவங்க தரப்பில் இதை சொல்லுவாங்க. ஸோ செக்ஷன் 11 of the Indian Evidence Act explains the concept of facts not otherwise relevant become relevant. Facts not otherwise relevant become relevant சொல்கிறாங்க. ஸோ முதல்ல ஃபேக்ட்ஸ் என்னன்னு தெரியணும், ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ என்னன்னு தெரியணும், தென் ரெலவெண்ட் தெரியணும். ஸோ இந்த மூணும் தெரிஞ்சால் இந்த டெஃபினேஷனுக்கு நமக்கு ஈஸியாக புரியும். ஃபேக்ட்ஸ் நாட் அதர்வைஸ் ரெலவெண்ட் பிகம் ரெலவெண்ட். ஸோ ஒரு ஃபேக்ட் இருக்குது, ஏ மர்டர்ட் பி அப்படின்னு சொல்கிறோம். ஏ வந்து பி என்ற நபரை மர்டர் பண்ணுறாரு. இது ஒரு ஃபேக்ட். இது ஸோ ஃபேக்ட்னு இஷ்யூன்னு போகும்போது ப்ரீஃபாக எப்படியெல்லாம் அந்த சம்பவம் நடந்தது, எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் தொடர்புன்னு சொல்லி நம்ம ப்ரீஃபாக சொல்கிறது தான் இந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ. தென் ரெலவன்சி ஆர் ரெலவெண்ட், இது சம்பந்தமாக அல்லது தொடர்புடைய மற்ற விஷயங்கள் என்னென்னு பார்க்கணும். ஸோ ஃபேக்ட்ஸ் நாட் அதர்வைஸ் ரெலவெண்ட் பிகம் ரெலவெண்ட் சொல்லும் பொழுது and makes the provision as a defending ground for the accused is one of the tool or weapon for the accused for the self defense. ஐபிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷன்ஸில் பனிஷ்மெண்ட்ஸ் வரும். அந்த பனிஷ்மெண்ட்ஸில் சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மர்டர்லேயே கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர் ஒன்று இருக்கும், கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ மர்டருக்கு உண்டான தண்டனைகள் சிலது குறைவாக கொடுப்பாங்க. நாட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது பிளான் பண்ணி ஒரு நபர் வந்து கொலை செய்யலை, தற்செயலாக அல்லது ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது சடன் ப்ரொவோகேஷன் ஏற்படும் இல்லையா, ஸோ அதன் விளைவாக அவர் கொலை செய்தார்னு சொல்லும் பொழுது அதை டைரெக்டாக கொலைன்னு கருதாமல் அவருக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இதில் பார்க்கும்போது, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் பார்க்கும்பொழுது ஒரு அக்யூஸ்ட் வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது செக்ஷன் 10(11). அதே மாதிரி செக்ஷன் 101 to 110 பர்டன் ஆஃப் ப்ரூஃப்லேயும் அவங்களுக்கு வருது அப்ளிகபிள். ஸோ ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ செக்ஷன் 11 டீல்ஸ் வித் திஸ் ப்ளீ ஆஃப் அலிபி. சிம்பிளஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா, it's a condition when incident took place and the accused is charged for the incident, then he may defend him on explaining that at the time of the incident he was not present at the location. For example, ஒரு இடத்துல, அதாவது இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி அளவில் சென்னையில் ஏ என்ற நபர் ஒரு க்ரைம் கமிஷன் ஆஃப் க்ரைம் நடத்துகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலையை செய்கிறாரு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஏ என்ற நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நேரத்தில் இன்னைக்கு தேதியில் இந்த நேரத்தில் அவர் சென்னையில் கிடையாது, அவர் வந்து பெங்களூரில் இருக்கான்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. ஸோ அது சொல்கிறாரு. ஸோ அந்த நபர் தான் கொலை செய்யலை, அந்த கொலையில் அந்த அஃபென்ஸில் ஈடுபடலை, அந்த கொலை நடந்த நேரத்தில் அந்த நாளில் சொல்லும்பொழுது நான் அங்கே சென்னையில் கிடையாது, நான் பெங்களூரில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதை டிஃபென்ஸை எடுத்துகிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த காரணத்தை வச்சு, பட் ஹி ஹாஸ் டு ப்ரூவ் தட் ஹி வாஸ் ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் க்ரைம் இன் பெங்களூர் பட் நாட் இன் சென்னை. ஸோ சென்னையில் கிடையாது, அந்த கமிஷன் ஆஃப் க்ரைம் ஆர்
அந்த க்ரைம் ஸ்பாட்டில் அவர் அங்கே கிடையாது, அந்த நேரத்தில் அவர் பெங்களூர் இருந்ததாக சொல்லி அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து a plea of alibi, elsewhere or somewhere else, அந்த இடத்துல கிடையாது வேறு எங்கேயோ இருந்ததாக சொல்கிறது தான் வந்து இந்த அலிபின்ற செக்ஷன். Although previously it was not relevant for the court to know that where he was, as the investigation showed that he committed the crime, but his explanation that he was not at the place of incident make the irrelevant facts a relevant fact. ஸோ ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, அந்த அஃபென்ஸில் அந்த நபர் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க, ஃப்ரேம் பண்ணுறாங்க கேஸில். பட் அந்த நபர் வந்து அங்கே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அஃபென்ஸ் அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அந்த குற்றம் சாட்டப்பட்டது மட்டும்தான் ஃபேக்டை கன்சிடர் பண்ணுறாங்க இனிஷியல் ஸ்டேஜில். பட் அந்த நபர் வந்து வேறு எங்கேயே இருந்தால் சொல்கிறது இரலவெண்ட் இந்த கேஸுக்கு. பட் ஆனால் அந்த அக்யூஸ் சைட்லேருந்து பார்க்கும்பொழுது அந்த நேரத்தில் அவர் சென்னையில் கிடையாது, பெங்களூர் இருந்திருக்கான்னு சொல்லுது, ரிலவெண்ட்டாக வருது. அதுதான் வந்து ஃபேக்ட்ஸ் நாட் அதர்வைஸ் ரிலவெண்ட் ஆர் ரிலவெண்ட். ஸோ இந்த ஃபேக்ட் அவர் பெங்களூர் இருக்காரோ இல்லையான்றது கவலை வேண்டாம். பட் ஆனால் அவர் ஒரு கொலை பண்ணதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, இதுதான் ஃபேக்ட்டு. பட் இரலவெண்ட் என்னென்னா அவர் பெங்களூர் இருந்தது, பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பெங்களூர் இருந்ததாக சொல்கிறாரு. ஸோ ஃபேக்ட்ஸ் நாட் அதர்வைஸ் ரிலவெண்ட் ஆர் ரிலவெண்ட் become relevant. The plea of alibi has to be taken on the very first stage of the trial. ஸோ plea of alibi எப்போ கேட்கலாம் அப்படின்னா, அக்யூஸ் சைடில் த பிகினிங் ஆஃப் த கேஸ், அட் த ஸ்டார்டிங், அட் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த கேஸ்லேயே அவர் வந்து இந்த plea of alibi வந்து கேட்கணும். ஏன்னா கேஸ் மிடில்லையோ அல்லது எண்ட் ஆஃப் அந்த கேஸ்லேயோ கேட்டால் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஃபார் plea of alibi and must be proved without any reasonable doubt, as the burden of proof is on the person who is taking advantage of section 10, that is plea of alibi. So burden of proof lies on the accused. யார் அந்த plea of alibi claim பண்ணுறாங்களோ they are supposed to prove their innocence. ஸோ அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து alibi or plea of alibi. Important 3 or 4 essentials of alibi என்னன்றது பார்க்கலாம். There must be an offense punishable by the law, a commission of a crime. There must be an offense punishable by a law. ஸோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும், ஒரு குற்றம் நடந்திருக்கணும், அந்த குற்றம் வந்து சட்டத்தின் மூலியமாக தண்டிக்கப்பட வேண்டும். The person taking the defense of section 10 should be accused of that particular offense punishable by law. The person taking the defense of section 10, nothing but the plea of alibi, should be accused. So plea of alibi claim பண்ணுறவங்க கண்டிப்பாக அஃபென்ஸில் ஈடுபட்டிருக்கணும், அதாவது அஃபென்ஸ் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கணும். The defense must be satisfactory and beyond any reasonable doubt. The defense must be satisfactory and beyond any reasonable doubt. ஸோ குற்றம் சாட்டப்பட்ட நபர், அந்த அக்யூஸ் என்பவர் திருப்திகரமாக மற்றும் ஒரு சரியான காரணங்கள் தெரிவிக்கணும். அதாவது ஒரு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் ஒரு குற்றம் புரிந்ததாக கருதப்படுறாங்க அவர் கேஸ் ஃபைல் பண்ணதுனால. பட் அந்த கமிஷன் அந்த அஃபென்ஸில் அவர் ஈடுபடலை. அந்த நேரத்தில் அவங்க சொல்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பெங்களூர் இருந்தால் சொல்கிறார் இல்லையா. ஸோ அந்த பெங்களூர் இருந்தால் சொன்னதை வந்து அவர் வந்து எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடையில்லாமல் அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ கோர்ட்டுக்கு எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமளிக்காமல் அவர் அங்கே தான் இருந்தார், எக்ஸாக்டாக 10 o'clock சென்னையில் இந்த அஃபென்ஸ் நடந்து சொன்னாங்கன்னா அந்த 10 o'clock 10:30 அவர் வந்து பெங்களூரில் இருந்ததுக்கு ப்ரூவ் பண்ணார்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த நீதிமன்றம் அந்த கேஸ்லேருந்து அவரை விடுதலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் திங்ஸ். தீஸ் ஆர் த எசென்ஷியல் திங்ஸ் ஃபார் தி plea of an alibi. ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் இன்கிரீடியன்ட் வந்து இந்த plea of alibi வந்து கேட்கும்பொழுது அட் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த கேஸ்லேயே கேட்கணும்.
ஸோ ஓகே, ஒருத்தர் வந்து ப்ளீ ஆஃப் அலிபி கேட்குறாரு, அப்ளை பண்ணுறாரு, பட் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல, என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபெயிலியர் டு எஸ்டாப்ளிஷ் an alibi. If the accused could not succeed in establishing the plea of alibi, it cannot be confirmed that he is present at the crime spot. ஸோ ஒரு நபர் தன்னுடைய அந்த அலிபியை, அதாவது சம்வேர் எல்ஸ் ஆர் எல்ஸ்வேர், ஸோ எங்கே இருந்தார், சம்பவம் நடக்கும்பொழுது அவர் சென்னையில் கிடையாது, பெங்களூர் இருந்தார் நம்ம சொல்லும் பொழுது, அதை அவரால் ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொன்னதுனால அவர் மீது அந்த பழி வந்து குற்றப்பழி வந்து கன்ஃபர்மேஷன் ஆகாது, இதனால் கன்ஃபர்மேஷன் ஆகாது. பட் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் சைட் டு ப்ரூவ் திஸ் கேஸ். ஸோ ப்ராசிக்யூஷன் சைடில் தான் அது வந்து ப்ரூவ் பண்ணணும் சாட்சியங்களோட அவர் பண்ண அந்த கொலையை. பட் ஆனால் அவர் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் நான் இல்லை, அங்கே நான் பண்ணலன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணணும். யார்? அக்யூஸ் ப்ரூவ் பண்ணணும் while considering the plea of alibi. The obligation to prove it with some sort of evidences lies on the side of the prosecution. So if the accused could not succeed in establishing the plea of alibi, it cannot be confirmed that he is present at the crime spot, and the obligation to prove it with some sort of evidences lies on the side of the prosecution side. As usual, criminal sideல, criminal casesல prosecution தான் prove பண்ணணும். Thus the accused failure to prove his or her alibi will not lead to a conclusion that he or she was present at the crime spot. ஸோ அலிபி வந்து அவரால் ப்ரூவ் பண்ண முடியலனா கூட அதனால் அவர் தான் வந்து அந்த குற்றம் செஞ்சிருப்பான்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கோர்ட் முதலே வராது. ஸோ பின்னால தான் அந்த ப்ராசிக்யூஷன் சைடில் எவிடன்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் தீர்ப்பளிக்கும். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் அக்யூஸ்ட் unable to establish an alibi? இதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நிறைய கேஸ் லாஸ் இருக்குது, சம்மந்தமான கேஸ்லாம் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அலிபி ஆர் plea of alibi, ஒன் ஆஃப் தி செக்ஷன்ஸ் ஃப்ரம் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். மற்றும் ஒரு வீடியோவில் இன்னொரு செக்ஷன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.